ஹாய் வணக்கம். இன்றைய நாள் மிக பிரம்மாண்டமாக இருக்கட்டும், அழகாக இருக்கட்டும், சிறப்பாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். ஒருத்தர் மலை மேல நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. அது பெரிய மலை. போயிட்டே இருக்கும்போது ஸ்லிப் ஆகுறாரு. ஸ்லிப் ஆகி அப்படியே வழுதி ஒரு மரக்கொம்புல பிடிச்சிட்டு நிக்கிறாரு. ஏன்னா அதை விட்டுட்டோம்னா கீழே விழுந்துருவாரு, பெரிய பள்ளம், செத்துருவாரு. கடவுளை கூப்பிடுறாரு. கடவுளை என்ன காப்பாத்துங்க, கடவுளை என்ன காப்பாத்துங்க. ஐயோ, நான் ஒரு நல்ல விஷயத்துக்கு தானே இந்த மலை ஏறி வரேன், ஒரு ட்ரெக்கிங் தானே வந்தேன், எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு குடும்பம் இருக்கு, எனக்கு குழந்தைங்க இருக்காங்க, அவங்களை நான் பெரிய ஆளாக்கணும், நிறைய நாள் இன்னும் எனக்கு தேவைப்படுது, உடனே என்ன கூப்பிடாதேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கடவுள் என்ன சொல்லுவாருன்னா, அந்த மரக்கொப்பை நீ விட்டுரு, கீழே நான் உன்னை காப்பாத்துறேன், தைரியமா விட்டுருப்பாங்க. விட மாட்டாரு. இல்ல, எனக்கு கடவுளே, வேற யாரோ என்ன விளையாட்டு காட்டுறாங்க, கடவுளே நீ நேரடியா என்ன காப்பாத்து. திரும்பவும் கடவுள் சொல்லுவாரு, நீ அந்த மரக்கோப்புல இருந்து கைய விட்டுருப்பா, நான் உன்னை காப்பாத்துறேன்ப்பா. இவர் கேட்க மாட்டாரு. யாராவது ஒருத்தர் காப்பாத்துட்டோம், அதாவது அந்த கடவுளுடைய வாய்ஸ் இவரை நம்ப மாட்டேங்கிறாரு. அதே மாதிரிதான் ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு நிறைய வாய்ஸஸ் வரும்ல, நிறைய சிக்னல்ஸ் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, வாழ்க்கையில இப்படி பண்ணுங்க, வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸஸ் கடவுளுடைய வாய்ஸா கூட இருக்கலாம்ல. எது? இன்மோ என்எல்பியினுடைய என்எல்பி பிராக்டிஷனர். இந்த வாய்ஸ் கூட உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாற்றத்தை ஏற்படுத்தும். வாங்க.